இலுப்பக்கடவை கிராம சேவர் பிரிவில் உள்ள அந்தோனியார்புரம் மற்றும் அதில் உள்ள கிராம மக்களுக்காக அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக இன்று இந்த போராட்டத்திலே நாம் கலந்து கொண்டுள்ளோம். இந்த பிரச்சனை சோழமண்டலம் என்கின்ற அந்த பகுதியில் உள்ள காணிகள், வயல் காணிகள், நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் உள்ளன. அதை கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அங்கிருக்கின்ற மக்கள், சிறப்பாக அந்தோனியார்புரத்தை சேர்ந்த மக்கள் சாகுபடி செய்து வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது வெளியிலிருந்து வந்த மக்கள், தனிப்பட்ட நபர்கள், ஒரு டசனுக்கும் குறைவானவர்கள் அந்த காணிகளை தம்பசமாக்கி கொள்ள இந்த LRC எனப்படும் லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் அதை அணுகி அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே பாரிய வேலைகளும் நடைபெறுகின்றன. இந்த மக்களுடைய கேள்வி, இத்தனை வருடங்களாக நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த காணிகளை திருத்தி அதிலிருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கு இருப்பது 2 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படியான காணிகளை அவர்கள் இப்பொழுது கம்பசப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆகவே இந்த மக்கள் அந்த காணிகளுக்காக பல வருட காலமாக அரசாங்க அதிபர்கள், இன்னும் வேறு வேறு அதிகாரிகள், பொதுநல அமைப்புகள் அவர்களை அணுகி இந்த காணிகளை தமக்கு உறுதியோ அல்லது பெர்மிட்டோ வழங்கும்படி கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை, இதுவரை காலம் கிடைக்கவில்லை. ஆகவே இவருடைய கோரிக்கைகள் நியாயமானவை. இந்த மக்கள் அன்றாடம் காட்சிகள். ஆகவே அவர்களுக்கு இந்த காணிகள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கும், கொழும்பில் இருக்கின்றவர்களுக்கும், வவுனியாவில் இருக்கின்றவர்களுக்கும் அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த காணிகள் வழங்கப்படக்கூடாது என்பதை ஆதரித்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இவர்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களும் என்றும் உண்டு. நன்றி.